ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல கழுவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 4 to 5 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. கடாயில ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சோம்பு சேர்த்து பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இடிச்சு வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க தோலை உரிச்சு 1க்கு 2 மசிச்சு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம மசாலோடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கரண்டி வச்சு எல்லா உருளைக்கிழங்கையும் 1க்கு 2 உடைச்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு கலந்துக்கிட்டேன். அவ்வளவுதான், டேஸ்டியான உருளைக்கிழங்கு ரெடி. கடைசியா மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட தயிர் சாதம், சாம்பார் சாதம்,